வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. நிகழ்ச்சியினுடைய முதல் தொடக்கமாக நமது நேயர் கவிஞர் ராசா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலினை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். எந்திரமனிதா எந்திரமனிதா, மனித மூளையில் உதித்த சித்திர மனிதா, நீ காண்பதற்கு எளியன் எளியன்தான், உன் செயல்திறனில் வலியன்தான். காலமென்னும் சக்கரத்தை உன் கையில் எடுத்தாயே, உன் எண்ணம் போலே இந்த உலகை கையில் சுழலவும் வைத்தாயே. எந்திரமனிதா எந்திரமனிதா, மனித மூளையில் உதித்த சித்திர மனிதா, உயிர் போகும் மனித உயிர் போகும் என்ற இடத்திலெல்லாம் உன் சேவை வந்து நிற்குமே, எங்கள் மனித உயிரை பாதுகாக்குமே. கத்தி கொண்டு வெட்டாமல், உடலை அறுத்து சிகிச்சை ஏதும் செய்யாமல் நீ உட்புகுந்து வேலை பார்க்கின்றாய், மருத்துவர் உடனிருந்து சேவை செய்கின்றாய். எந்திரமனிதா எந்திரமனிதா, மனித மூளையில் உதித்த சித்திர மனிதா. சந்திரன் என்ன, அட செவ்வாய் என்ன, நீ அங்கும் செல்கின்றாய், அங்கு உள்ளது என்ன என்றே நிதமும் ஆய்வுகள் செய்கின்றாய். எந்திரமனிதா எந்திரமனிதா, மனித மூளையில் உதித்த சித்திர மனிதா. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் சா. மகேஸ்வரன் அவர்கள். நேயர்கள், இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் நாடக வடிவில் ரோபோவினுடைய பயன்பாடு, அதாவது இயந்திர மனிதனுடைய பயன்பாடு குறித்து விவரிக்கிறார்கள் முனைவர் நா. சங்கர் மற்றும் நமது நேயர் இளங்கோ அவர்கள். அவருடன் சேர்ந்து இளம் தளிர் சர்வேஸ்வரன் அவர்கள். என்ன தம்பி, இல்லை ரோபோவில் வச்சலான்ட்டு இருக்க? என்ன வகையான ரோபோ இதெல்லாம்? ஆமாங்க, நான் விளையாடுறதுக்கு வாங்கினேன். ரோபோவை பற்றி நான் போய் ஒரு சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரிங்க மாமா, போகலாம். ரோபோ அப்படிங்கிறது என்னங்க? அதை எப்போது கண்டுபிடிச்சாங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ரோபோ அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல வந்து இயந்திர மனிதன் அப்படிம்பாங்க. என்ன மனுஷனால என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை எல்லாத்தையும் செய்யும். மனிதர்கள் செய்ய முடியாத வேலையும் செய்யக்கூடிய, எளிதாக செய்யக்கூடிய உருவாக்கப்பட்டதான் ரோபோட். ரொம்ப தீங்கு விளையக்கூடிய பகுதிகளில், இப்போ ஏதாவது ரொம்ப அணுக்கதி நிறைந்த பகுதிகளில் மனிதனால வேலை செய்ய முடியாது. ரோபோட்டிங், ரோபோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? ரெண்டும் வேற வேற. ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரோபோட்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ரோபோட்டிக்ஸ். ரோபோங்கிறது இயந்திர மனிதன், அவ்வளோதான். ரோபோவின் டைப் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க. டைப்ஸ் ஆஃப் மொத்தம் ரோபோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது பயன்படுத்தக்கூடிய முறைகளை பொறுத்து அதை 4 இதாக பிரிக்கிறாங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொபைல் ரோபோட்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ரோபோட்ஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்ஸ். பார்த்தீங்கன்னா மொபைல் ரோபோட்ஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன வேலைக்காக யூஸ் பண்ணக்கூடிய, இண்டஸ்ட்ரியில் ஒரு பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ரோபோட்ஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸுங்கிறது நம்ம இப்போ கார் உற்பத்தி துறையில் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் வெல்டிங் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரோபோட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் அப்படிம்பாங்க. அட்டானமஸ் ரோபோங்கிறது இப்போ நம்ம ஜப்பான்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோ வந்து நோயாளிகளுக்கு உதவி செய்யுது, ஏர்போர்ட்டில் வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல் அட்டானமஸ் ரோபோட்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்ஸ். தீங்கு விளையக்கூடிய இடங்களில்
அங்கே போய் மனிதன் ஒர்க் பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. இதான் 4 வகைகள் இருக்குது ரோபோட். 4 டைப்பையும் விரிவாக சொல்லுங்கள். இப்போ இந்த 4 வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது மொபைல் ரோபோட்ஸ். இந்த மொபைல் ரோபோட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யூஸ் ஆகிறதுக்கு லோக்கோமோஷன் கீழே வந்து சக்கரமாக வச்சுருப்பாங்க. அது யூஸ் பண்ணி ரோலாக போகும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோபாகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மிஷின் ரிமோட் கண்ட்ரோலில் எப்படி நம்ம காரு இது பண்ணி கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் அது மூவாக போகும். ஸோ இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இண்டஸ்ட்ரியில் பேக்கிங் ஏரியாவில் ஒரு இடத்துல பேக் பண்ண விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறக்கோ அல்லது வந்து பேக் பண்ணி அதை வந்து இன்னொரு மூவ் பண்ணுறக்கும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மொபைல் ரோபோட்ஸ் சின்ன ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியில் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து மனிதர்கள் செய்ய திருப்பி ஃபார் மெஷரிங் ஆட்டோமொபைலில் ஒரு கியர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து மெஷர் பண்ணும் இவ்வளோ திக்னஸ் இருக்கா இவ்வளோ இருக்காது. அது வந்து கண்டினியூஸாக வந்து மனிதன் செஞ்சிருக்கும் என்ன ஆகும் அது வந்து வெட்டிக் டயர்னஸ் ஆகும். ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரியில் ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்டிங், ஸோ கட்டிங், இது எல்லாமே வந்து ரொம்ப தீங்கு விளைவுனா கண்டினியூஸாக வெல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபியூம்ஸ் புகையில வந்து மனிதனுடைய லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால் இது அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வெல்டிங்க்கு ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டில் வந்து விரைவாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் அக்யூரிசியாகவும் இருக்கும். இந்த 3 காரணத்துக்காக இண்டஸ்ட்ரியில் அந்த ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 3வது டைப் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் ரோபோட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அட்டானமஸ் ரோபோட்ஸ்னா தானியங்கி அப்படிம்பாங்க. இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து சுயமாக முடிவெடுத்து உருவாகக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ரோபோட்ஸ். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு மிக நன்மை வைக்கக்கூடிய மருத்துவத்துறையில் முக்கியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ஜரிக்கு யூஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நோயாளிகளை பார்த்துக்கிறதுக்காகவும் நோயாளிகள் வந்து அவங்கள பத்திரமா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு மருந்து கொடுக்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டைம்னா வந்து கரெக்டாக மருந்து கொடுக்க யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு இதோட இது ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து வீட்டு வேலைகள் உதவி பண்ணுறதுக்கு வந்து இந்த அட்டானமஸ் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபீல்ட். ஸோ இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு பவர் பிளான்ட்டோ அல்லது ஒரு நாசா இல்லை ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ஹீட் இருக்கிற சத்தில் அங்கே போய் நம்ம எதுவும் நம்ம மனிதர்கள்கிட்ட போக முடியாத இடத்துல இந்த ரோபோட்ஸ் போய் அங்கே போய் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறக்கோ அல்லது ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறக்கும் இந்த மொபைல் ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் ரோபோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஈஸியான வந்து விண்வெளி துறையில் இந்த ரோபோட்ஸ் மொபைல் ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. ரிமோட் கண்ட்ரோல் இது வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மேலே போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கிருந்து பூமியிலிருந்து ஆப்ரேட் பண்ணும்போது அது அங்கேருந்து மாதிரிலாம் தயார் செஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்ஸ் தான் யூஸ் ஆகுது. மருத்துவத்துறையில் ரோபோக்கள் எவ்வாறு செயல்படுகிறது? இதே மருத்துவத்துறையில் பார்த்தீர்கள் என்றால் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்ய ரோபோட்டுகள் பயன்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எங்கேயாவது ஒரு ஹார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி தான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த நிலைமையே தலைகளாக மாறி இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஓட்டை, ஸோ அந்த ஓட்டை வழியாக சின்ன நேனோ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஓட்டை இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய சின்ன நேனோ ரோபோட்ஸ் அவங்க என்ன பண்ணுன்னா அந்த நேனோ ரோபோட்ஸ் உள்ளே போய் எங்கே கரெக்டாக அந்த கொழுப்புகள் அடைச்சிருக்கோ அதை கட் பண்ணி விட்டுரும். ஸோ அது மூலமாக கொழுப்புகளாக கரைஞ்சி ரத்தவனே வந்து ஸோ ஒரு மிகப்பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடியதை ஒரு சிம்பிளான ஒரு நேனோ ரோபோட்ஸ் வச்சு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி. கல்வித்துறையில் ரோபோவின் வளர்ச்சி பற்றி கொஞ்சம் கூறுங்க. கல்வித்துறையில் மிக முக்கியமாக ரோபோட்டுகள் இப்போ ரொம்ப பயன்படுத்தி வராங்க. நம்ம பார்க்கணும், சின்ன வயசுல நம்ம ஒரு கதை படிச்சிருப்போம். ஒரு ரோபோட் வந்து ஒரு நம்ம எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு டீச்சராக இருந்து எப்படி வந்து அவங்கள இது பண்ணுறது அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து இப்போ வந்து அந்த கதை வந்து இப்போது நினைவாயிருக்குது. சீனாவில் ரோபோட்டிக் டீச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரோபோட்டிக்ஸாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. மேக்ஸ் இன்க்ளூடிங் ப்ராப்ளமேட்டிக் கூட சால்வ் பண்ணி அந்த ஸ்டோரில் காட்டும். ஸோ அந்த இதில் படித்ததை வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரோபோட்டிக்ஸ் மூலமாக வந்து நம்ம அனைத்து படங்களும் அதில் வந்து 1ஆவதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அனைத்து படங்களும் வந்து கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்பட்டு அந்த ரோபோவுக்கு தரப்படும். அது வந்து மாணவர்கள் விருப்பப்படும் போது எல்லாத்தையும் திருப்பி பார்த்துக்கலாம், அவங்க வாய்ஸாகவும் கேட்டுக்கலாம், வீடியோவும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கல்வித்துறையில் ரோபோ வந்து மிக முக்கியமாக பயன்பட்டு வருகிறது. மற்றும் மாணவர்களுக்கு வந்து இப்போ நாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஷோஃபியோ
ரோபோ. அது வந்து இந்தியான் உலகத்திலேயே மிக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோ. ஸோ அது வந்து மனிதர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை தானா அது யோசிச்சு அது என்ன மனிதர்கள் எப்படி பதில் யோசிப்பாங்களோ அதே மாதிரியே சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி தருதுன்னு கல்வித்துறையில் ரோபோக்கள் முக்கியமாக பங்காற்றி வருகிறது. இராணுவத்துறையில் ரோபோக்கள் எவ்வாறு செயல்படுகிறதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ ரோபோ வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இராணுவத்துறையில் பார்த்தீங்கன்னா அனைத்து கண்ட்ரிகளுமே ரோபோட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு இழப்பு. ஏன்னா வந்து ஒரு ஜவான்ஸ், அதாவது வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வீரை உருவாக்க ஒவ்வொரு நாடும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ட்ரைனிங், ஃபுட் ஃபெசிலிட்டி, ஸோ அது எல்லாமே அவங்க கொடுத்து பண்ணி ஒரு போர் அல்லது ஏதாவது ஒரு இது வரும்போது நம்ம சாதாரணமாக ஒரு வீரரை இழந்துட்டோம். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஈடுகட்டலாம் அப்படின்னு சொல்லி ரோபோட்ஸ் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ரிசர்ச் இந்தியன் டிஆர்டிஓ அப்படிம்பாங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் டிஆர்டிஓ. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து போருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ தானியங்கியில் இப்போ கண்காணிக்கிறதுக்காக ரேடார்ஸ் அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுமாறு மனித உறுப்பில் இருக்கக்கூடிய வீரர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடியே, அதாவது போர் வீரர்கள் போகிறதுக்கு முன்னாடியே போய் அங்கே ஏதாவது ஆபத்துகள் இருக்கா போர் வீரர்களுக்கு, அதே மாதிரி இராணுவ டேங்குகள் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வழியில் கண்ணி வெடிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கண்டுபிடிக்க ரோபோட்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ஸோ நம்ம நாடு மட்டும் இல்லாமல் எல்லா நாடுமே இந்த போட்டியில் மிக தீவிரமாக இருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், வல்லரசான அமெரிக்கா இதில் முதல்ல இருக்குது. ஸோ அவங்க சோல்ஜர்ஸ், ரோபோட்டிக் சோல்ஜர் ஆர்மி அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ட்ரோன்ஸ், ஆட்டோமேட்டிக் பீரங்கிஸ், இது எல்லாமே டெவலப் பண்ணி, எல்லாமே வந்து மனிதனுடைய உதவியோட தானியங்கி முறையில் இயங்கக்கூடிய இயந்திரங்கள். அதாவது தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கும் அந்த அட்டாக்கு நம்ம இப்போ நடந்த ஒரு புல்வாமா அட்டாக் அப்போ நம்ம அட்டாக் பண்ணோம். ஸோ அதுக்கு தானியங்கி அந்த இயந்திரங்கள் ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் அதை வந்து நம்ம ஆர்மி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இது ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சாங்க. இயந்திரவியல் துறையில் ரோபோக்கள் பயன்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா உள்ளது, இதை விளக்கமாக சொல்லுங்கள். இயந்திரவியல் துறை ரோபோக்கள் வந்ததுக்கப்புறம் அதோடைய மாறிடுச்சுன்னு ஒரு ரோபோக்கள் பின்னே ஒரு செக்மெண்ட்டாகவே நம்ம பிரிக்கலாம். கிமு 3 அந்த மாதிரி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இயந்திரவியல் துறை இயந்திரவியல் துறை ஏதோ சார்ந்தது, உற்பத்தி துறை தான் சார்ந்தது. உற்பத்தி துறை ரோபோக்கள் வந்ததுக்கு அப்புறம் அதோடைய வளர்ச்சி என்பது அபிரபதமாக வளர்ந்து விட்டது. ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு நாளைக்கு 100 கார்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன. இப்போது இயந்திரங்கள் ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்று 100 1000 உயர்ந்து விட்டது. ஸோ அதற்கு காரணம் இந்த ரோபோ இயந்திரங்கள் துணைகள். ஏனால் மனிதர்கள் 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை இயந்திர மனிதர்கள் 10 நிமிடத்தில் செய்கின்றன. மேலும் அது எந்த ஒரு தவறும் இல்லாமல் கரெக்டாக அக்யூரேசியாக செய்கிறது. எனவே அதனுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இயந்திரவியல் துறையில் சில கடினமான பாகங்களை மனிதர்கள் கையாள முடியாது. அதற்கு இந்த ரோபோட்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தொழிற்சாலைகளில் எந்தெந்த பயன்பாட்டிற்கு ரோபோக்கள் பயன்படுத்துகிறாங்க? தொழிற்சாலைகள் முக்கியமாக ரோபோட்டிக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன தொழிற்சாலைகள் முக்கியமாக பயன்படுத்துகிற போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தியல் துறையில் வந்து யூனிட் இருக்கும். அங்கே வந்து கார் பார்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அசம்பிள் பண்ணும்போது அங்கங்கே வெல்டு, அதாவது பற்ற வைத்தல் அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க ஜாயிண்ட். அது மூலமாக தான் நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வெல்டிங் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த வெல்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ஃபுல் கோட் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸோ இந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மனிதனோட வேலை என்னன்னா இந்த ரோபோட்ஸ்கள் ஒழுங்காக வேலை செய்கிறதா என்று கண்காணிக்கிறது மட்டும்தான் மனிதனோட வேலை. மீது அனைத்து வேலைகளையும் இந்த ரோபோட்கள் செய்கிறது. இது இயந்திரவியல் துறை. அடுத்தது மருத்துவத்துறையில் முக்கியமாக தேவையான ட்ரக்ஸ், அதாவது மருந்து பொருட்கள் தயாரிக்கும் துறையில் இந்த இயந்திரங்கள் எவ்வாறு பயன்படுகிறது என்றால், சில ட்ரக்குகள், அதாவது மருந்துகள் பொருட்கள் தயாரிக்கும் அபாயகரமான கெமிக்கல்கள் யூஸ் பண்ண வேண்டும். அந்த கெமிக்கல்கள் கலக்கிறதுக்கு இந்த ரோபோட்டிக்கல் இந்த இயந்திரங்கள் யூஸ் பண்ணப்படுகின்றன. ரோபோக்களின் முக்கியமான
பாகங்கள் என்னென்னங்க? ஸோ அதில் முக்கியமான பாகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாகங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ஒன்று வந்து ஹார்ட் அப்படிமா அந்த மாதிரி சொல்கிறது வந்து சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து தான் எல்லா மனிதர்கள் அந்த எப்படி மனிதர்களுக்குள்ளேயே உருவாக்குறதுக்கு செய்யக்கூடிய மென்பொருள்கள் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நம்ம பதிவு பண்ணிருப்பாங்க. அதாவது எப்படி நடக்கணும், எப்படி இது பண்ணணும், ஸோ என்னென்ன ஒர்க் செய்யணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பேஸ் அது வந்து எப்படி போவதுக்கு பேஸுக்கு வந்து ஒன்றா வந்து ரோலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சக்கரங்கள் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு ட்ராலி மாதிரி மூவ் ஆகிறதுக்கான இது யூஸ் பண்ணுவாங்க, பேஸ் அப்படிம்பாங்க மூவ் ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது கைகள், அதாவது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து அதை வந்து ஆர்ம்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து விஷன் அப்படிம்பாங்க. ஸோ விஷன் பார்த்தீங்கன்னா அது கேமரா தான் விஷன், கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதுதான் வந்து விஷன். ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணி அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து அந்த சிபிஐ கொடுக்கும். ஸோ இந்த 4 யூனிட், அதாவது சிபிஐ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கண்ட்ரோல் இது நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். இது எல்லாத்தையும் இந்த பேஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங், ஆர்ம்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக் சிஸ்டம்ஸ், அதாவது ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ், சில நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ், இல்லை ஸ்டெப்பர் மோட்டார், சர்வர் மோட்டார். ஸோ அந்த கைகளாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு, கீழே தூக்குறதுக்கு, உரைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக் சிஸ்டம் அப்படிம்பாங்க. மெக்கட்ரானிக் சிஸ்டம்ங்கிறது வந்து இந்த இவ்வளோ டைரக்ஷன் ஒரு ஆர்ம் ரொட்டேட் ஆகிறதுக்கு, ஒரு பொருளை ஃபிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைரக்ஷன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக மெக்கட்ரானிக் சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாம் தான் இந்த ரோபோட்டில் யூஸ் பண்ணுற முக்கியமான பாகங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4: கண்ட்ரோல் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஆர்ம்ஸு, விஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் போனாக இருக்கிறது ஸ்டெப்பர் மோட்டார், சர்வோ மோட்டார், ஹைட்ராலிக் யூனிட். ஸோ இது எல்லாமே வந்து மூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் அந்த ரோபோட் ஒர்க் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், கோடிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிபியூக்கு மெமரியில் நம்ம ரைட் பண்ணி இன்பில்ட்டாக கொடுத்துருவோம். இதுதாங்க முக்கியமான பாகங்கள் ஒர்க் உடைய மெத்தட். ரோபோக்களின் பயன்பாடு எவ்வாறு உள்ளது? ரோபோக்களின் பயன்பாடு கொஞ்சம் அபரிமிதமாகத்தான் உள்ளது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் வந்து ரோபோட்டிகள் நம்ம எதிர்பார்க்காத, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரோபோட்டின் பயன்பாடு இப்போ வந்துட்டுள்ளது. எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட விளையாடுறதுக்கு ரோபோட்டிக் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ரோபோட் வந்திருக்கு. விண்வெளித்துறை, ஆராய்ச்சித்துறை, எந்த ஒரு மருத்துவத்துறை, எல்லா துறையிலுமே வந்து இப்போ ரோபோட்டுகள் தவிர்க்க முடியாத ஒரு காரணியாக மாறியுள்ளது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோயாளி வீட்டில் முடியாமல் இருக்காங்க, அவனுக்கு கவனிக்க ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கும் வந்து ரோபோட் வந்து ஒரு உபயோகமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்கள வந்து ஒரு பாத்ரூம் கூட்டு போகிறதுக்கு, அவங்க மருத்துவ எடுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ரோபோட் வந்து ஒரு உதவியாக இருக்குது. விண்வெளித்துறை, ரோவர். ஸோ ரோபோட்டுகளின் பயன்பாடு முன்ன விட இப்போ வந்து 2 மடங்காகிறது என்பது என்னுடைய கருத்து. தானியங்கி ரோபோக்களால் மனிதனுக்கு ஏதேனும் ஆபத்து வருகின்றனவா? அது வந்து கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டுகள் இப்போது வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான ப்ரோக்ராமுகளை எழுதக்கூடிய ரோபோட்டுகளே உருவாகிவிட்டன. அதாவது நம்ம இப்போ ஒரு ரோபோ இருக்குங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வெளியே தரணும். ஸோ அந்த ப்ரோக்ராமையே தயாரிக்கிறதுக்கு ஒரு ரோபோ உருவாகி விட்டது. இப்போ ரீசெண்டாக வந்து நியூயார்க்கில் நடைபெற்ற சோஃபியோ அந்த உதாரணமாக சொல்கிறேங்க, அந்த ரோபோ கிட்ட ஒரு கொஸ்டின் முன் வச்சாங்க. அதே கொஸ்டின் இங்கே நீங்களால் எங்களுக்கு தீங்கி வருமா அப்படின்ட்டு, நீங்கள் என்னை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து நடக்கும். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆபத்துனா நான் உங்களை தாக்குவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து 100% சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இருமுனை கத்தி போன்றது தான். அது வந்து நமக்கு என்ன நமக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்துங்க ஐயா. ஆராய்ச்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கு ரோபோக்களின் முக்கியத்துவம் என்னென்னங்க? அதாவது ஆராய்ச்சி R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் எவ்ரி, இப்போ ஒரு மனிதவியல் ஆகட்டும், அல்லது விண்வெளி ஆகட்டும், அல்லது மருத்துவத்துறை ஆகட்டும், எந்த துறையாக இருந்தாலும் வந்து ரோபோட்டிகளின் பயன்பாடு இன்றியமையாத ஆகிவிட்டது. ஸோ அதனால வந்து நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்ல முடியும். உலக நாடுகள் மத்தியில் இந்தியா வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார அளவில் 3வது இடத்துல இருக்குன்னா ஸோ அதுக்கு ஆராய்ச்சித்துறை முக்கியமாக இருக்கணும். அந்த ஆராய்ச்சித்துறையில் ரோபோட்டுகளின் பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கடினமான ஒரு ஆராய்ச்சிகளை செய்யறதுக்கு, அதாவது இப்போ ஒரு டெசர்ட் பிளஸஸ், இப்போ வந்து ஒரு அதாவது மணல் பாங்கான பகுதியில் போய் சில இடங்களில் வந்து ஆராய்ச்சிகள், இப்போ பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்துனாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அங்கே வந்து
அங்கே வந்து திடீர்னு வந்து மணல் புயல்லாம் வரும். ஸோ அந்த மணல் புயல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய உடல்ல கிழிச்சிட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அங்கே போய் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்த இப்போ ஒரு சோதனை நடத்தணும் அப்படின்னா மனிதருக்கு பதிலாக இப்போ ரோபோட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜீரோ டெம்பரேச்சர்ஸ், அண்டார்டிக் டெம்பரேச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா -20 இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா மனிதர்களால் வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையா பயனுள்ளதாகவும் இருக்குது மனித குலத்துக்கு. எதிர்காலத்தில் ரோபோக்களின் பயன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாங்க, ஒரு அருமையான கேள்வி. ஸோ எதிர்காலத்தில் எல்லாமே வந்து ஒரு ரோபோக்கள் உலகமாக மாறினாவுக்கும் ஆச்சரியப்பட்டது இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா ஃபேக்ட்ரி, மருத்துவமனைகள், விண்வெளித்துறை ஒரு 50% இப்போ ரோபோக்கள் மூலமாக வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து 50% என்பது ஒரு 70% வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பானது நம்ம மனித குலத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதாகட்டும் அல்லது ஒரு கவிதை எழுதுறது கூட இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக சாத்தியமாகுது. எனவே வந்து ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டக்கூடிய தயாரிப்பு ரோபோக்கள் அனைத்து துறைகளும் நமக்கு சொல்லப்போனால் நம்மளைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கு, ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு, ஒரு காஃபி கொடுக்க, நம்ம காஃபி குடிக்க, இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரோபோக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனிதர்கள் வேணும்னு சொன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுற கூட ரோபோட்டுகள் கண்டிப்பாக வரும் நேரம் வரும் என்பது என்னோட கருத்துங்க. என்ன தம்பி நான் சொன்னதில் உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து ரோபோ இல்லாமல் நாம் இருக்க முடியாது. எல்லாத்துலேயும் ரோபோ வந்துருச்சு. மருத்துவத்தில், விளையாட்டுத்துறையில், சொயின் ராக்கெட் போகிறத கூட பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப நன்றி மாமா, எனக்கு இருந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிட்டிங்க. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டு நல்லா படித்து நீங்கள் வந்து ஒரு ரோபோ துறையில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும். வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் என்னை கேட்டுக்கிட்டதுக்கு. நான் டைம் ஆச்சுங்க, எனக்கு முக்கியமான வேலையில் இருக்குது. நான் கிளம்புறேங்க. நன்றி. சரி தம்பி, புரிஞ்சுதா? சார் என்னென்ன சொன்னாலும் தெரியுதா? எனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒரு ரோபோ வாங்கித்தாங்க. சரி தம்பி, செஞ்சுக்கலாம். நீ வச்சிருக்கிறதுல விளையாட்டு பொம்மை, அது வந்து ரிமோட்டில் கொடுத்தா அது எங்கே வேணால் போகும். சரி தம்பி, நான் உனக்கு மாரியம்மங்கள்ல புதுசாக ஒரு பெரிய ரோபோவை வாங்கிட்டு தரேன். நேயர்கள் இதுவரை கேட்டது இயந்திர மனிதன் ரோபோவை பற்றி குறு நாடக வடிவில் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கினார்கள் முனைவர் நா. சங்கர் அவர்கள், நமது நேயர் இளங்கோ அவர்கள், அவருடன் சேர்ந்து இளம் தளிர் சர்வேஸ்வரன் அவர்கள். ரோபோவினுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை விவரித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.